வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கறி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அந்த கறியில் வந்து என்னென்ன இன்றைக்கி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. 1.5 கிலோ எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அந்த 1.5 கிலோவில் நாலாக வச்சுருக்கிறேன். அது எதுக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து குழம்பு, இது வந்து கிரேவி, இது வந்து பிரியாணி, இது வந்து 65. இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல வந்து 65க்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 65 செய்கிறதுக்காக இப்போ வந்து கறி ஃப்ரை செய்கிறதுக்கு இது மசால் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து சோள மாவு, ஒரு முட்டை. இப்போ வந்து இந்த கறியை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ அந்த தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ சோள மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் போடலாம். இப்போ முட்டையை வந்து இதில் போட்டுடலாம். இப்போது இது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போது அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா பிணைஞ்சிடலாம். இப்போது நல்லா வந்து உப்பு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா ஊறட்டும். நல்லா பிணைஞ்சு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை போட்டுக்கலாம். அதுக்கு இது குழம்பு, கிரேவி, பிரியாணி இது எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரேவி செய்கிறதுக்காக இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை சோம்பு போட்டுடலாம். இலையும் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை வந்து போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டுடலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிறனால நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கறியை கொட்டிடலாம். இப்போ கறியில் வந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ கல் உப்பு வந்து இதுக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்ட உடனே தண்ணி வரும். தண்ணி வந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா போட்டுடலாம். இதை கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுடலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுடலாம். மசாலா கொஞ்சம் போட்டேன். இப்போ சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுடலாம். வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுலாம். ஊற்றி விட்டு நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்து நல்லா இதெல்லாம் கிரேவி ஆகணும். அது வரையும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி இருக்கும்போது நம்ம இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து இறக்குறதுக்காக மல்லித்தழை வந்து சின்னதாக வெட்டி இதை தூவி விட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செய்யலாம். பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து
இலை, சோம்பு, கசகசா, பட்டை இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வந்து வதங்கட்டும். நல்ல ஸ்மெல்லு நல்லா வாடை வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டுக்கிறோம். தக்காளியை போட்டிங்கன்னா போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாக்கா அந்த ஸ்மெல்லு வராது, கிரேவியோடு சேர்ந்துடும். அதனால தான் எண்ணெயோட இந்த தக்காளியை போட்டோம்னா நல்லா வதங்கும். இப்போது நம்ம தக்காளியை போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மசாலாம் போட்டுடலாம். மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போது காரத்துக்கு மிளகா, தனி மிளகா 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போது இதை வந்து நல்லா கிண்டிடலாம். இப்போது மல்லி, புதினா இதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து கறி போட்டுடலாம். நானே எடுத்துக்கிறேன். இப்போ தயிர் கொஞ்சம் அதில் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்தோம்னா இந்த நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விடுக்கலாம். எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. சூப்பராக பாருங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். இப்போ இந்த படிக்கு ஒரு படி நம்ம வந்து ஒரு படி கொஞ்சம் கூட போட்டோம். அது கணக்கு பண்ணி இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஒரு படிக்கு 2 படி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது நம்ம வந்து இந்தளவுக்கு அரிசி மறுபடியும் எக்ஸ்ட்ரா போட்டோம். அதனால் அதில் பாதி உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு, உப்பு போடும்போது கொஞ்சம் கைக்கிற மாதிரி போடணும். அப்போ தான் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது நமக்கு உப்பு சரியாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது உப்பு போட்டுக்கலாம். இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது இருக்குயா. இப்போ இதை கிண்டிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரியாக பார்த்து சொல்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாம் கலந்து வச்சாச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ வந்து விசிலுக்கு வச்சிடலாம். இப்போ 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலை வந்து 2 கொத்து போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தைக்கிறேன் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறியை வந்து போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். மிளகா பொடி வந்து புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். அந்த பொடியை தான் போடுறேன். இது வந்து 2 ஸ்பூன் போதும். 2 கரண்டி தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சிக்கலாம்.
என்ன ஊற்றிக்கலாம், வேகட்டும். இந்த மிளகா பொடியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மிளகாத்தூளை வந்து இதை கரைச்சதை ஊற்றிடலாம். கொதிச்சு நல்லா வேகட்டும். 65 பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. வாங்க பொரிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலையை வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். அப்படி தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கறியை போட்டுடலாம். தயிர் வெங்காயம் போடுறதுக்காக இந்த உப்பு போட்டு அந்த தயிரை வந்து நல்லா அடித்து வச்சுக்கிறேன். இப்போ அதில் வந்து வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்தை வந்து இதில் நம்ம போட்டுடலாம். இப்போது பச்சை மிளகா, மல்லித்தலை இது ரெண்டையும் இதில் வந்து சேர்த்துடலாம். ஏற்கனவே இந்த உப்பு போட்டு நான் அடைச்சி வச்சுக்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நல்லா கிண்டி இந்த மாதிரி விட்டுட்டோம்னா நல்லா ஊறும். ஊரில் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறட்டும். 65 சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இதை போட்டுடலாம். நம்ம கரண்டியில் அதை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கிளறி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி, கிரேவி, மோர் வெங்காயம், 65 இதெல்லாம் நம்ம செஞ்சாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு குட்டி. அது நீ சொல்லுங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே செய்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.